அவர் மீதும் ஆவியானவருடைய அனுகிரகம் இருப்பதாக. தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பொதுவாகவே ஒவ்வொரு அஸ்தமன ஆராதனைகளிலுமே நம்ம வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் காரியங்களை படிப்பது வழக்கம். இந்த வாரம் சற்று மாற்றி இருந்தோம். வெளிப்படுத்தின விசேஷ ஆரம்ப ஆராதனையில் படிச்சுட்டு ஆரம்ப ஆராதனையில் படிக்க வேண்டிய ஒரு செய்தியை இந்த முடிவு ஆராதனையிலே நாம் படிக்கும்படியாய் ஆண்டுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். சமீப காலத்தில் நான் அடைந்த ஒரு அனுபவத்தை நான் வேதாகமத்தோடு ஒப்பிட்டு படித்து கொண்டிருந்தேன். அந்த அனுபவத்தை நான் அடைந்த வேளையில் பல நேரங்களில் நம்மை தேர்ச்சுகிற, நம்மை ஆற்றுகிற ஒரு காரியம் எது அப்படின்னா வேத வசனம் தான். ஒருவேளை நம்ம தவறான பாதையில் செல்கிறோம் அப்படின்னா வேத வசனம் தான் நம்ம சரியான பாதைக்கு நடத்துவதற்கு, இதுவே வழி என்று சொல்லி நித்திய வழியில் நடத்துவதற்கான வாய்ப்பை பரலோகத்தின் ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. அதாவது இன்னைக்கு படிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கடந்த காலம் எதிர்காலத்தை ஒருபோதும் தீர்மானிக்காது. அதுதான் செய்தியினுடைய தலைப்பு. ஏன் இந்த செய்தியை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நான் அநேக நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். கடந்த வாரத்தில் ஒரு அனுபவம் கிடைத்ததுங்க. அந்த அனுபவம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய சொந்த ஊருக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. நான் கடந்து சென்று அங்கு என்னோடு ஏற்கனவே ஊழியம் செய்த ஒரு நபரை என்ன செய்த அப்படின்னா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிரதர் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா என்னை ஒரு இடத்துல ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நான் கொஞ்சம் ஊழியத்துக்கு போகிறேன், நீங்களும் வந்தீங்கன்னா நலமாக இருக்கும், கொஞ்சம் என்னை ட்ராப் மட்டும் பண்ணிவிட்டு வந்துருங்க, நீங்கள் என்னோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். நான் இருக்கிற பகுதியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் அவர் ஊழியம் செய்கிற இடம். அவர் என்னை கொண்டுகிட்டு போகும்பொழுது அவர் சொல்லிக்கிட்டு போகிறாரு, நான் போகிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா, நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு இடத்துக்கு தான் நான் என் தெய்வத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்னை சொல்லி தான் கொண்டு போகிறார். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அவரோடு பேசிக்கிட்டு போனாங்க. பேசிக்கிட்டு போயிட்டு அவர் ஒரு வீட்டை காட்டி, அந்த வீட்டுக்கிட்ட என்னை விட்டுருங்க, நான் இங்கிருந்து தான் துவங்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். சரிங்க, உங்களுக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர், நீங்கள் என்னை விட்டுட்டு மட்டும் போங்க, நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னார். சரிங்கன்னு சொல்லிவிட்டு அவரை இறக்கி விட்டுட்டு என்ன தான் செய்கிறாரு பார்க்கலான்னு நான் கொஞ்சம் வண்டியை ஓரம் கட்டி நின்னங்க. முதல் ஒரு வீட்டில் அந்த சுவிசேஷ ட்ராக்ஸை கொண்டு போய் கொடுக்குறார். அந்த சுவிசேஷ ட்ராக்ஸை வாங்குகிற நபர் இவர் கொண்டு போய், ஐயா நல்லா இருக்கீங்களா, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரியா அப்படின்னு கொடுத்த மாத்திரத்தில் அந்த நபர் அந்த ட்ராக்ஸை என்ன எதுலாம் பார்க்கல, பட்டுன்னு பிடுங்கி அதை கையில் மடித்து வச்சுக்கிட்டு சொல்கிறாரு ஒரு வார்த்தை, ஏய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன் கடந்த காலம் எப்படின்னு எனக்கு தெரியாதா, நீ கடவுள் நேசிக்கிறாருன்னு சொல்கிறியா அப்படின்னு அவர் சொன்னார். அவர் இருக்கட்டுங்க ஐயா, அதை படித்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் முகமே மாறி போச்சு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே திரும்பி கண்ணீரோடு என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஏன் பிரதர் நான் தப்பானவன் தான், ஏன் நான்லாம் மாறக்கூடாதா, என் வாழ்க்கை கொஞ்சம் தவறுதலான வாழ்க்கையாக தான் இருந்துச்சு, ஏன் நான்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருந்தார். கண்ணீர் சிந்திக்கிட்டு இருந்தது மாத்திரமல்லாமல் அடுத்த ஒரு வார்த்தையை அவர் கேட்டார், என் ஆண்டவரே என் பழைய வாழ்க்கையை மறந்தாலும் என் சொந்த ஊர் என் பழைய வாழ்க்கையை மறக்கலை பாருங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க பிரதர், தேவன் நிச்சயமாக உங்களை ஊழியத்தில் ஆசீர்வதிப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை மீண்டும் என்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு மற்றொரு வீட்டுக்கு போங்களேன் அப்படின்னு. இல்லை எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நான் ஜோமன்னு நினைக்கிறேன், எனக்கு இன்றைக்கி இல்லைங்க, நீங்கள் என்னை கொண்டு போய் ஏற்ற நேரத்தில் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னார். சரிங்கன்னு சொல்லிட்டு நானும் அவரை வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேங்க. வருகிற வழியில் தேவன் பேச 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 எனக்கு ஆண்டவருடைய உள்ளம் என்ன என்பதை புரிய வந்துச்சு. என்னோடு வந்த அந்த சகோதரன் ஒரு காலத்தில் தவறான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவர் எப்போ தேவனை ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்படைத்தாரோ அதிலிருந்து அவர் அந்த தவறான வாழ்க்கை முறைக்குள்ளே சென்றதே கிடையாது. நான் கேட்டேன், அந்த ட்ராக்ஸை ரொம்ப கோபத்தோடு பிடுங்கினாரு, அவர் பேர் என்னங்கன்னு கேட்டேன். சிரிக்கக்கூடாது அப்படின்னார். இயேசு பாதம் அவர் பேர் அப்படின்னாரு. என்னங்க இயேசு பாதம் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இப்படி செய்கிறாரே அப்படின்னு சொன்னேன். என்ன செய்யறதுங்க, எல்லாம் அப்படி தான். என்னைக்கோ நான் ஒரு நாள் என் சொந்த ஊரில் செய்த தவிர
இன்னைய வரைக்கும் பாருங்க, சத்தியத்தை சொல்லும் போதெல்லாம் எங்கே வந்து நிற்குது? தடையாக இருக்குது. ஆனாலும் என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் ஆண்டவர் பாதப்படியில் போய் 1 மணி நேரமாச்சும் நான் அழுவணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னார். சரி, நான் உங்களை வருத்தப்படுத்தலை, வாங்க நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் இறக்கி விட்டுட்டு வந்தேங்க. நான் வாகனத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. என் மனசுக்குள்ள பல கேள்விகள். ஏன் தெய்வமே, ஒரு மனிதன் பழைய வாழ்க்கையில் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும், உம்மை அறிவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும், உம்மை அறிந்ததுக்கு பிறகாக அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் பிறக்குது. ஆனால் ஏன் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி என் உள்ளத்துக்குள்ள எழும்பிக்கிட்டே இருந்துச்சு. என் வழக்கம், எப்போ எனக்கு கேள்விகள் வருதோ எங்கே தான் போவேன்? வேதாகமுக்கு தான் போவேன். இப்படி யாராவது வாழ்க்கையில், முன்னான வாழ்க்கையில் ரொம்ப மோசமாக இருந்து பின்னான வாழ்க்கையை வாழும் பொழுது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்த மனிதர்கள் யாராவது உண்டா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் அப்படியே உட்காந்து ஆராய ஆரம்பிக்கிறேங்க. ஒரு நபர் ஆண்டவர் எனக்கு காட்டினாரு. அந்த நபர் உண்மையிலே அந்த பேரை வாசிக்கும் போதெல்லாம் நம்ம மனசில் அவங்கள குறித்து தவறான எண்ணம் தான் வரும். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் வசனம் 1, 2 நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. எல்லாருக்கும் பரிச்சயமான நபர் தான். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் எனும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். நீங்க வேதாகமத்தை பாருங்க, இந்த ராகாப் என்ற பேர் எங்கெல்லாம் வருமோ அங்கே எல்லாம் ஒரு அடைமொழியான வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? நீங்க எங்க வாசிச்சாலும் சரி, இந்த அடைமொழிக்கான காரியங்கள் வந்துகிட்டே இருக்குது. ராகாப் எனும் பேசி, ராகாப் எனும் பேசி அப்படின்னு சொல்லி அவர்களை குறித்து நம்ம வாசித்து வந்துகிட்டே இருக்கிறோம். இந்த ராகாப் என்ற பேரை நீங்களும் நானும் படிக்கும் பொழுது கூட நம்ம மனசுல என்ன வரும் அப்படின்னா, ராகாப் அப்படின்னு ஒரு பேரை கேட்டால் நம்ம மனசுக்கு என்னங்க வரும்? அந்த வேசியான ஸ்திரியை பற்றி தான் பேசுகிறாங்களோ? நமக்கு நினைவுக்கு உடனே எது வருது? சரிங்க, ஏன் அந்த ராகாப் என்ற பேரை கேட்ட உடனே அந்த பின்னான வாழ்க்கை ஏன் வருது மனசுக்கு? இதே ராகாப் என்ற பேரை வேதாகமத்தில் மற்றொரு இடத்துல வாசிப்போம் பாருங்களேன். மத்திய எழுதின நற்செய்தி நூல், மத்திய புத்தகம் 1வது அதிகாரம். இந்த 1வது அதிகாரத்தில் வம்ச வரலாறு இருக்குது இல்லைங்களா? இந்த வம்ச வரலாறை கொஞ்சம் வாசிங்க. எல்லா இடத்துலையும் ராகாப் என்ற வேசிக்கு அந்த வேசி என்ற பெயர் கொடுத்திருந்தாலும் இந்த இடத்துல வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ராமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாவை பெற்றான், அமினதாப் நாகசோனை பெற்றான், நாகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான். என்னங்க வார்த்தை வருது? வேதாகமத்தில் இந்த ராகாப் என்னும் ஸ்திரியை குறித்து அந்த வேசி என்ற ஒரு வார்த்தை இல்லாத ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது எங்க தான்? இயேசுவினுடைய வம்ச வரலாறு தான். நான் இந்த ஸ்திரியை குறித்து வாசித்து கொண்டிருந்தேன், தியானித்து கொண்டிருந்தேன். அப்படி தியானித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தேவனை குறித்து கேள்விப்பட்ட சில அனுபவங்களை இந்த ஸ்திரீ அந்த வேவு பார்க்க வந்த நபர்கள்கிட்ட சொல்றாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம அறிந்த காரியம்தான். இருந்தாலும் நமக்காக அந்த வேத பகுதி சரியான வசனங்களை மாத்திரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் என்ன என்பதை பாருங்களேன். வசனம் 8 10 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்று அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றப்போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டபோது
எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. இந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். என்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க? அந்த வார்த்தையை கவனிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம். யாருங்க சொல்றது இந்த வார்த்தையை? ஒரு தவறான வாழ்க்கையை நடத்தி வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ சொல்றாங்க, உங்கள் தேவன் தான் உண்மையான தெய்வம். உண்மையாகவே இந்த தேசத்தை உங்க கையில உங்க தெய்வம் ஒப்பு கொடுத்தார் என்பதை நான் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். நான் ஏன் உங்களை ஒளிச்சு வைக்கிறேன் அப்படின்னா, உங்க தெய்வம் யார் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க தெய்வம் யார் என்பதை நான் புரிந்து கொண்டபடியினால நான் உங்களை என்ன செய்யறேன் அப்படின்னா ஒளிச்சு வைக்கிறேன். இந்த அம்மா எப்படி விசுவாசித்தார்கள் என்பதை ஒவ்வொரு ஸ்டெப்பா படிக்க படிக்க பல காரியங்கள் எனக்கு புரிந்தது. அதில் 2 காரியத்தை சொல்லிட்டு முக்கியமான விஷயத்துக்கு நான் கடந்து வரும்னு நினைக்கிறேன். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்பதை ஒப்புக்கொண்டதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, முதல் அடையாளம் அந்த வேவுக்காரர்களை ஒளித்து வைத்தது. இரண்டாவது, நிச்சயமாகவே இந்த தேசத்தை தேவன் உங்க கையில் ஒப்பு கொடுத்தாரு. நீங்க இந்த தேசத்தை கைப்பற்றும் போது எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும், எனக்கு ஒரு உதவி செய்யணும். அந்த உதவி என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த தேசத்தை கைப்பற்றும் போது என் குடும்பத்தை என்ன பண்ணணும்? தப்பு வைக்கணும். அடையாளத்தை ஒன்று போடுவாங்க பாருங்க. அந்த அடையாளம் என்ன நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஜன்னல்ல சிகப்பு கயிறு ஒன்று கட்டப்பட்டு இருந்துச்சு பாருங்க. அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, உங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம், நான் அதில் முழுமனதோட ஏற்றுக்கொள்கிறேன். உங்க தெய்வத்தை தவிர வேறொரு தேவன் இந்த பூமியில, வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேல வேறொரு தெய்வம் கிடையாது. நான் அதை எப்படி உறுதி செய்யறேன் அப்படின்னா, உங்களை ஒளிச்சு வச்சது மாத்திரம் அல்ல, ஜன்னல்ல ஒரு சிகப்பு கயிறு, அது ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு காரியம். இப்ப இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த வேவுக்காரர்களை சந்திப்பதற்கு முன்பதாக இந்த ஸ்திரீ எப்பேற்பட்ட வாழ்க்கை ஒன்னாலும் வாழ்ந்திருக்கலாங்க. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை பற்றி அறிந்து தன் வாழ்க்கையை முழுவதுமாக இயேசுவின் பாதபடியில் ஒப்படைத்த இந்த ஸ்திரீ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த தவறில் ஈடுபட்டதை ஒரு இடத்துல கூட வேதாகமத்தில் என்ன பண்ண முடியாது? வாசிக்கவே முடியாது. பவுல் அப்போஸ்தலன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது எப்படி சொல்றார் என்பதை கொஞ்சம் கவனத்தோடு வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். பவுல் இதே காரியங்களை பேசுறாரு. பேசிக்கிட்டு ராகாப் என்னும் வரும்பொழுது நம்ம எல்லாருடைய மனசுக்கும் அவர்கள் செய்த அந்த முன்னான வாழ்க்கை மாத்திரமே நினைவுக்கு வருகிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அந்த முன்னான வாழ்க்கைகள் வருவதற்கு முன்பதாக என்ன காரியத்தை அவர் சொல்கிறார் என்ற விஷயத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுங்க. ஒரே நிமிஷம். வசனம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஒரே கணம் நான் அந்த வசனத்தை கரெக்டாக எடுத்து சொல்லிடுறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று அவர் லிஸ்ட்டு போட்டு சொல்லுவார். அந்த லிஸ்ட்டு போட்டு சொல்லும்போது யாரெல்லாம் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறவர் அதை சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான வார்த்தையை அவர் சொல்லுவார். வாசிங்க சிஸ் அதை. ம் ம் சரி, இந்த வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி மீண்டும் அப்படியே வாசிப்போம். நீங்கள் பாருங்களேன், அதில் வருகிற வார்த்தையை கவனிங்க. நான் வாசிக்கிறேன். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறிவீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. அடுத்த வார்த்தையை தான் கவனிக்க வேண்டிய வார்த்தை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். அடுத்த வார்த்தை, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்,
பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? முன்னாடி இப்படிப்பட்ட தவறான நடக்கை, தவறான வாழ்க்கை முறை, தவறான காரியங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கதான் செஞ்சிச்சு. ஆனா எப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டோமோ அந்த ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கிறிஸ்துவானவர் நம்மளுடைய பாவங்களை என்ன பண்ணிருக்கிறாரா? கழுவி இருக்கிறாராம். நம்முடைய பாவங்களை நம்ம இடத்துல நீக்கி இருக்கிறார். அந்த வார்த்தை 11வது வசனத்துல வருது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இப்ப கேள்வி, ஒரு மனிதன் அவனுடைய முன்னான வாழ்க்கையில எப்பேற்பட்ட தவறுகளை உடையவனாய் இருந்தாலும் சரி, அவன் பலமுறை பாவ பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டவனாய் இருந்தாலும் சரி, அந்த மனிதன் கர்த்தராகிய இயேசுவை நம்பி வந்து தன் பாவங்களை ஒப்படைத்து அவன் பாவ நிவர்த்தியை பெற்றுக்கொண்ட பிறகாக தேவன் அவனை சுத்திகரிக்கிறார், தேவன் அவனை கழுவுகிறார், தேவன் அவனுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறார். இப்ப நிவர்த்தி செய்யப்பட்ட ஒரு நபரை இப்ப நான் என்னுடைய பார்வையில இருந்து பாவின்னு சொல்றது சரிங்களா? வேதவசனம் சொல்லுது, அவங்க மாத்திர அநியாயக்காரர் அல்ல, அவர்கள் மாத்திர விபச்சாரக்காரர் அல்ல, அவர்கள் மாத்திர விக்கிரக ஆராதனைக்காரர் அல்ல, நீங்களும் அதுல தான் இருந்தீங்க. ஆனா நீங்க எப்ப ஒப்படைச்சிங்களோ உங்க ஒப்படைப்பை தேவன் ஏற்றுக்கொண்டு உங்களை என்ன பண்ணாரு? பரிசுத்தமாக்கினாருப்பா. அதே போல அந்த பாவியும் ஆண்டவர் சமூகத்தில் தன்னை ஒப்படைச்சிருக்கிறான். தன்னை ஒப்படைத்ததுனால அவனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார். ஆனா ஆண்டவர் மன்னித்திருக்கிற பாவத்தை மனிதர்களாகிய நீங்களும் நானும் எந்த பார்வையில் அணுகி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? அந்த ஊழியக்காரனுடைய கண்ணீர் என் வாகனத்தின் பின்னாடி உட்காந்து சிந்திக்கிட்டு வரும்பொழுது உண்மையாகவே என் மனதில் தோன்றின ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நான் எப்படியாவது ஆண்டவரே இந்த விதமாக யாரையாவது பார்க்கறேனா? ஆண்டவர் மன்னித்திருக்கிற பாவத்தை நான் எங்கேயாவது என் வாழ்க்கையில் எண்ணிக்கொண்டிருக்கிறேனா? ஆண்டவர் மூடி போட்ட அந்த பாவத்தை நான் எங்கேயாவது தோண்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி என் உள்ளத்துக்குள்ளாக பலவிதமான கேள்விகள் உண்டாச்சுங்க. அந்த நபர் எப்படி அலறாருன்னா, பின்னாடி அந்த கம்பி இருக்குது பாருங்க, அந்த கம்பி ஷேக் ஆகுது. எனக்கு நல்லாவே தெரியுது ஷேக் ஆகுது. நான் கொஞ்சம் மிரரை தூக்கி பார்க்குறேன், தாங்க முடியாத அந்த அழுகையில் அவர் பின்னாடி உட்காந்து அழுதுட்டு வராரு. இறக்கி விடும்போது ஒரு வார்த்தையை சொன்னார், தேவனே என் பாவத்தை மன்னிச்சிருக்க, இந்த மனிதர்கள் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நான் கற்றுக்கொண்ட பாடம், இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க, அடுத்தவனை நான் சொல்லி இவன் பாவி, இவன் வீணன், இவன் உதாசனன் என்று சொல்லி நான் மற்றவர்களை சொல்லுகிறேன் அப்படின்னா நானும் எங்கிருந்து வந்தவன் தான், நானும் அதுலேருந்து வந்தவன் தானே. என் அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னிச்சாரு, அப்போ அவங்களுடைய அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரா மன்னிச்சிருக்க மாட்டாரா? ஆனால் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட பார்வையோடு ஒரு மனிதனை அணுகி கொண்டிருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட காரியத்தோடு ஒரு மனிதனை பார்க்கிறேன் என்ற ஒரு கேள்வி என் உள்ளத்துக்குள்ளாக எழும்பிடுச்சு. இந்த ராகாப் எனும் ஸ்திரியை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவங்க வேசித்தனம் பண்ணாங்க தான், அவங்க விபச்சாரத்தில் ஈடுபட்டவங்க தான். ஆனால் எப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுடைய பின்னான வாழ்க்கை, அவருடைய முன்னான வாழ்க்கை அந்த பின்னான வாழ்க்கையோடு சம்பந்தப்படவே இல்லை. இன்னைக்கு சில நேரங்களில் மனிதர்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் அப்படிதான். சரிங்க, அவன் ஆரம்ப காலத்தில் ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், அவன் ஆண்டவர் சமூகத்தில் அதை ஒப்படைச்சி, ஆண்டவரே நான் பாவிதான்ப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய ஒரு துளி கண்ணீர் தேவனுடைய பாதபடியில் விழுந்திருந்த ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டிருப்பாரா? ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாரா? நிச்சயம் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் கடைசி வரைக்கும் என் பார்வையில் அவன் எவனா இருக்கிறான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? அதுதாங்க சிந்திக்க வேண்டிய காரியம். அந்த ராகாப் எனும் ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் நான் படித்து கொண்ட ஒரே ஒரு பாடம், அவங்களுடைய முன்னான வாழ்க்கை ரொம்ப மோசமானதாக இருக்கலாம், அவங்க முன்னான வாழ்க்கை அவங்க எப்பேற்பட்ட பாவ வாழ்க்கையை கூட வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த முன்னான வாழ்க்கையை வைத்து நான் பின்னான வாழ்க்கையை எடை போடுவது ஒருபோதும் நியாயம் அல்ல. அந்த சம்பவத்தை அங்கே தான் தெளிவாக என்னால் பார்க்க முடிந்தது. அந்த ஊழியக்காரன் உடைந்து அழுத வேலையில் ஆவியானவர் என்னோடு பேச தொடங்கினாரு. உன் வாழ்க்கையில் நீ யாரையாவது அப்படிப்பட்ட பார்வையோடு பார்க்குறியா?
நீ யாரையாவது பார்த்து இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாதா, இவங்களாம் யாருன்னு எனக்கு தெரியாதா, அட இவர் பேசுறாரு இவரை பத்தி நமக்கு தெரியாதா என்ற காரியம் உன் உள்ளத்துக்குள்ளாக இருக்கிறதா என்ற கேள்வி ஆவியானவர் எனக்குள்ள எழுப்பினாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் அந்த வார்த்தையை சொல்லும்போது சொன்னார், முன்னாடி எல்லாம் நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க, ஆனால் நீங்கள் ஒப்படைச்சிங்க, தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்திட்டார். ஒருவேளை நீங்கள் சொல்லுகிற நபரும் அவன் ஒப்படைத்திருந்தா அவனுடைய பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பார்? நிச்சயம் மன்னிச்சிருப்பார். ஆனால் அவனை நான் எப்படிப்பட்ட பார்வையோடு அணுகி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கேள்வியை இந்த நாளில் நீங்கள் நானும் சிந்திக்க வேண்டியதாக இருக்குதுங்க. 6:11 அந்த வார்த்தையை நீங்காமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். நான் மற்றவர்களை பாவி என்று சொல்வதற்கு முன்பதாக நானும் ஒரு காலத்தில் எங்கே தான் இருந்தேன்? அதில் தான் இருந்தேன். என் தவறை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்படைச்சேன், என் தெய்வம் என்னை என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டார். சில நேரங்களில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாவம் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் வெண்பஞ்சியை போல் மாற்றுவேன்னு சொல்கிறாரு இல்லைங்களா? அது என்னங்க ரத்தாம்பர சிவப்பு வெண்பஞ்சி, என்ன அர்த்தம்? இது எல்லாம் ஏதோ ரத்தாம்பர சிவப்புன்றாரு வெண்பஞ்சின்றாரு, என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? நம்ம சில நேரங்களில் பாவத்தினுடைய கோரத்தை நாம் உணர்ந்து அந்த பாவத்தினுடைய தன்மையை நாம் புரிந்து நம்முடைய பாவ நிலையை உடைந்து அழுகிற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, உன் பாவம் பெருசுதான், நீ செய்த குற்றம் பெருசுதான், நீ கவலைப்படாத, உன் பாவத்துக்காக தான் நான் உனக்காக என்ன பண்ணியிருக்கிறேன்? மரிச்சிருக்கிறேன். அது ரத்தாம்பர சிவப்பாவே இருக்கட்டும். சிவப்பு ரத்தத்திற்கு அடையாளம், அது ரத்தத்திற்கு அடையாளமாகவே இருந்துட்டோம். உனக்காக நான் ரத்தத்தை சிந்தி விட்டேன். இப்போ வெண்பஞ்சி அப்படின்ற அனுபவம் நீதிமானாக்குகிற அனுபவம். ஒருவேளை ஆண்டவர் ஒரு மனிதனை நீதிமானாக்கிட்டு இருந்தார்னா அவனை பாவி பாவின்னு சொல்லி கொண்டிருக்கிற என்னுடைய நிலை. லூக்கா 15வது அதிகாரம், லூக்கா 15வது அதிகாரம். இந்த 15வது அதிகாரத்தில் முதல் சில வார்த்தைகள் வாசிக்க வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். என்ன வார்த்தை வருதுன்னு கொஞ்சம் கவனிங்களேன். லூக்கா 15:1-2 வாசிக்கலாங்க. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். யாருங்க இவங்க? பரிசேயர்கள் இல்லைங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்க? சீச்சி, என்ன இவர் இவங்கிட்டலாம் போய் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவங்கிட்டலாம் போய் சாப்பிட்றாரு, அவன் எப்படிப்பட்டவன்? பாவியாச்சு அவன். வார்த்தை வருது, சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார். கிறிஸ்து ஏங்க இந்த பூமியில் வந்தார்? வேதவசனம் சொல்லுது, லூக்கா 19:10, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். யாரை இழந்தாரு? அவருடைய பிள்ளைகளை இழந்துட்டார். பாவத்தில் விழுந்து கடக்கிற பிள்ளைகளை இழந்துட்டார். இப்ப அந்த இழந்ததை தேடி அவர்கள் அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக தான் யார் வந்தது? கிறிஸ்து வந்தார். ஆண்டவர் சொல்றாரு, நோயாளிக்கு வைத்தியம் தேவையே அன்றி நல்லா இருக்கிறவனுக்கு வைத்தியம் தேவை இல்லை. அன்பானவர்களே, கிறிஸ்து இயேசு இந்த பூமியில் யாருக்காக வந்தார்னா இந்த ஒரு பாவியை மீட்பதற்காக தான் வந்தார். ஆனால் இந்த பாவி மற்றவர்களை பார்க்கிற விதம்னு ஒன்று இருக்குது இல்லை? அங்கே தான் நான் நிறுத்தி ஒரு கேள்வியை கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட மனநிலை உடையவனாக இருக்கிறேன்? அந்த பரிசேயன் அந்த சதிசெயர்களை போல, அந்த பரிசேயனுடைய அந்த மைண்டை போல என் மனசு எங்கேயாவது இருக்குதா? மற்றவர்களை நீர் ஏற்றுக்கொண்டிருக்க நான் அவர்கள் மீது இப்படிப்பட்ட வார்த்தைகளை தெளித்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறை என்கிட்ட இருக்குதா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய கேள்வி என் உள்ளத்துக்குள்ளாக எழும்பியதுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த பூமியில் வாழ்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய நீதி இல்லாமல் ஒருவனும் ஒருபோதும் நீதிமானாக்கப்படுவது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம பாவத்தை ஒப்படைச்சிருந்தோம் அப்படின்னா அந்த தெய்வம் நம்மளை நீதிமான் ஆக்கிடுவாருங்க. ஆனால் கடைசி வரைக்கும் குற்றத்தையும் குறையும் சொல்லி கொண்டிருந்த அந்த பரிசேயர்களுடைய நிலை என்ன ஆச்சு என்பதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்னங்க ஆச்சு? கடைசி வரைக்குமே கிறிஸ்துவனுடைய மனசை புரிஞ்சுக்க முடியலை.
இந்த லூக்கா 15வது அதிகாரத்தில் அந்த 2 குமாருடைய ஸ்டோரி வருது. ஏற்கனவே ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் நான் அதை உங்களுக்கு சொன்னேன். இளைய மகன் தன் தகப்பனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு தூர தேசம் போய் ஒரு தவறான ஜீவனம் பண்ணி எல்லாவற்றையும் அழித்து போட்டு சாப்பிடுவதற்கு கூட நிலையில்லாத ஒரு சூழ்நிலை இளையகுமாரனுடைய சூழ்நிலை. இளையகுமாரன் நல்லவனா கெட்டவனா? என்னங்க, இளையகுமாரன் நல்லவனா கெட்டவனா? அவன் கெட்டவனாவே இருந்துட்டு போகட்டும், அவன் கெட்டவன் தான். தகப்பனை விட்டு பிரிஞ்சு போனவன் கெட்டவன் தான். ஆனா மூத்த குமாரன் யாரு கூட இருந்தாரு? தகப்பன் கூட இருந்தார் இல்ல. இப்ப சொல்லுங்க, மூத்த குமாரன் நல்லவனா கெட்டவனா? நல்லவனா கெட்டவனா? எதுவும் சொல்ல முடியல. வேத வசனத்தை வாசிக்கிறோம். இளையகுமாரனாச்சு தகப்பனை டைரக்டா காயப்படுத்தி அந்த சொத்து ஆஸ்திகளை பிரித்து கொண்டு போய் தவறான ஜீவனம் பண்ணி அவனுக்கு தவறு என்று தெரிந்த போது புத்தி தெளிந்து அவன் மீண்டும் யார்கிட்ட வந்துட்டான்? தகப்பன்கிட்ட வந்துட்டான். ஆனால் மூத்த குமாரன் தகப்பன் கூடயே இருக்கிறன்னு சொன்னான். அந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் போது தெளிவாக புரியும். அவன் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்களேன். இளையகுமாரன் தவறு செய்து காரியங்களை பார்த்துட்டான். ஆனால் இந்த மூத்த குமாரன் சொல்லுகிற காரியத்தினுடைய அடிப்படையை நம்ம கொஞ்சம் வாசிப்போம் அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வசனம் 25 வாசிக்கிறேன். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாக்கியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடுப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, யாருக்கும் கோபம் வந்துருச்சா? சரிங்க, இங்கே கோபப்படுறதுக்கு என்னங்க இருக்குது? தம்பி தவறு செஞ்சுட்டு பிரிஞ்சு போனவன் திரும்ப வரானா ஒரு அண்ணனுடைய உள்ள என்ன பண்ணணும்? சந்தோஷம் இல்லை படணும். ஆனால் ஏன் இவன் கோபப்பட்டான்? நீங்கள் கீழே வாசித்து பாருங்க. அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். எங்க உள்ள போகலையா? தகப்பனுடைய வீட்டுக்குள்ளே போகவே இல்லையா? ஏங்க அவனை போய் இவர் சேர்த்துக்கிட்டாரு. அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவன், அப்பாவுடைய மனசை காயப்படுத்தினவன், சொத்தை பிரித்து வாங்கிட்டு போனவன், விபச்சாரத்தில் போய் வேசித்தனத்தை பண்ணி அழிச்சிட்டு வந்தவன், அவனை போய் இவர் ஏற்றுக்கொண்டாரே என்று சொல்லி இந்த மூத்த குமாரன் எங்கு போக மனசு இல்லையா? வீட்டுக்குள்ள போக மனசே இல்லையா? நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இளைய குமாரனாச்சு டைரக்டா தகப்பனுடைய மனசு இல்லை என்பதை தன் செயல்களால் காட்டி முடிச்சிட்டான். இளைய குமாரன் வெளியே போய் தொலைஞ்சு போனான். ஆனா மூத்த குமாரன் வீட்டுக்குள்ளே இருந்து தொலைஞ்சு போயிட்டான். அவனுடைய எண்ணங்களை யோசித்து பாருங்க. அவன் சொல்றான், உம்முடைய கற்பனைகளில் ஒன்றும் நான் மீறியதில்லை. ஆண்டவர் யாருக்காக இந்த ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா, நம்ம 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசித்தோம். கிறிஸ்து சகல ஆயக்காரரையும் பாவிகளையும் ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்த்த பரிசேயனும் சதிசேயனும் இவர் பாவிகளோடு இப்போ உட்காந்து சாப்பிட்றாரே அப்படின்னு சொல்கிறாங்களே. இதில் மூத்த குமாரன் யார், இளைய குமாரன் யார்? மூத்த குமாரன் யார் அப்படின்னா இந்த பரிசேயர்கள். இளைய குமாரன் யார்? ஆயக்காரரும் சகல பாவிகளும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு தகப்பனோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நம்ம யோசித்து பார்ப்போம். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் யார் மனது செயல்பட்டு கொண்டிருக்கிறது? ஆண்டவர் மன்னித்து ஏற்றுக்கொண்ட இளைய குமாரனை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள துணிவில்லாதவனாய் வீட்டுக்குள்ள நான் வரமாட்டேன் என்று சொல்லி இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை ஆண்டவர் முடிக்கும் போது கடைசி வரைக்கும் இந்த மூத்த குமாரன் உள்ள போனானா இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன் தெரியுங்களா? இந்த மூத்த குமாரன் யார் தெரியுங்களா? நான் தான் முடிவு பண்ணணும். என் தகப்பன் பாவிகளையும் ஆயக்காரரையும் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது நான் சந்தோஷத்தோடு, ஐயோ பாவத்தில் இருந்தான், அவன் மீண்டு வந்துட்டான், இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றான், எனக்கு சந்தோஷமா இருக்குது அவனை பார்த்து அப்படின்னு சொல்லி என் தகப்பனுடைய சந்தோஷத்தில் நானும் பங்கெடுக்கணும் மாறணுமே கண்டி. மாறாக அவனை நீங்க ஏற்றுக்கொண்டீர்களே என்று சொல்லி வீட்டுக்குள்ள போகாம இருக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்கள் நானும் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. நீங்க சிந்திச்சு பாருங்க, நம்ம எந்த மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மூத்த குமாரன் சொன்னது போல, உம்முடைய கற்பனைகளில் ஒன்றும் நான் மீறியதில்லை. உண்மைதான். கற்பனை இருந்து என்ன பிரயோஜனம்? யாருடைய மனசு இல்லை? தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்ச ரைட்டு, சந்தோஷம், ரொம்ப கிரேட்.
தகப்பனுடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்ச. ஆனா தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த நீ அந்த தகப்பனுடைய மனசோடு கீழ்ப்படிந்தே என்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அங்கதான் நீங்கள் நானும் எங்க இருக்கிறோம்னு யோசிக்கணும். நீங்கள் நானும் இளைய குமாரர்களா மூத்த குமாரர்களா? அந்த தகப்பனுக்கு எப்பேற்பட்ட மன சமாதானத்தை சந்தோஷத்தை நம்ம இந்த காலங்களில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியை ஆவியானவர் என் உள்ளத்துக்குள்ளாக எழுப்பினாருங்க. நான் அந்த சகோதரனை விட்டு இந்த இடம் வீடு திரும்புகிற வரைக்கும் என் உள்ளத்தில் ஏற்படுத்தின போராட்டம் ஒன்றே ஒன்று தான். நான் என் வாழ்க்கையில் யாரையாவது அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா, என் வாழ்க்கையில் நான் யாரையாவது இளையகுமாரனை போல நான் என் வாழ்க்கையில் யாரையாவது ஓரம் கட்டி வச்சிருக்கிறேன்னா, அதுதான் என் உள்ளத்துக்குள்ளாக எழும்பின கேள்வி. தேவன் ஒரு பாவியை மன்னித்து அவன் பாவத்தை நிவர்த்தி செய்து அவனை ஏற்றுக்கொண்டிருக்க, நான் அந்த பாவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? என் தகப்பனுடைய உள்ளம் என்னிடத்தில் காணப்படுகிறதா? என் தகப்பனுடைய மனசு என்னிடத்தில் இருக்கிறதா என்பது தான் ஆண்டவர் கேட்குற கேள்வி. இந்த சாப்டரை ஆண்டவர் இந்த சம்பவத்தை முடிக்கும்போது ஒரே விஷயத்தை சொல்லி முடிச்சிடறாரு. என்ன சொல்கிறாரு? வசனம் 31, 32 பாருங்க. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிற்று. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்று சொன்னார் என்றான். தகப்பன் சொல்கிறாரு, அவன் காணாமல் போனான், நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் தொலைஞ்சு போனான், நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். அவன் மரிச்சு போனான், நான் மீண்டும் அவனை உயிர் திருப்பியிருக்கிறேன். நான் ஏற்றுக்கொண்ட அவனை, உன் மனதில் நீ அவனை ஏற்றுக்கொள்வையா? தகப்பனா, நான் அவனை அங்கீகரிச்சுக்கிட்டேன். ஒரு சகோதரன் நீ அவனை அங்கீகரிப்பியா என்பது தான் ஆண்டவர் வைக்கிறக்கூடிய கேள்வி. இதுக்கு என்ன விஷயத்தை சொல்ல போகிறோம் என்பது தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கேள்விங்க. இந்த சத்தியத்தை என்கிட்ட ஆண்டவர் பேசினார். சில காரியங்களை யோசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் யாரையாவது அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறேனாப்பா? என் வாழ்க்கையில் நான் அப்படி ஏதாவது நான் காரியங்களை வைத்து கொண்டிருக்கிறேன்னா? ஆண்டவரே, நீங்கள் ஒரு மனிதனை ஏற்றுக்கொண்டிருக்க என் மனம் அவனை ஏற்காமல் இருப்பது நியாயம் அல்ல. தகப்பனோடு வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய நான் என் தகப்பனுடைய மனதையும் குணத்தையும் என் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த சத்தியத்தை கொடுத்தீங்க, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்படைச்சுங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஒருவேளை ஆவியானவரும் நம்முடைய உள்ளங்களில் நாம் யாரையாவது ஏற்றுக்கொள்ளாமல், நாம் யாரையாவது அங்கீகரியாமல், நாம் யாரையாவது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்படைக்காமல் நம்ம ஒரு வேளை வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்போம் அப்படின்னா, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி பதில் இதுதான். நீங்கள் நானும் யார்? மூத்த குமாரனா இளைய குமாரனா? தகப்பனுடைய மனசை புரிந்து கொண்டவர்களா, தகப்பனுடைய மனசை நோகடிக்கிறவர்களா? இந்த சம்பவத்தையும் பாருங்க, யோனா சம்பவத்தையும் பாருங்க, ஒரே இன்சிடென்ட் இருக்கும். இங்கே மூத்த குமாரனும் உள்ள போனானா என்பது என்னவே தெரியாது. யோனா சம்பவத்திலையும் பாருங்க, யோனாவும் அந்த நகரத்துக்குள்ள போனானா என்ன என்பது தெரியாது. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் அப்படியே பிளாங்கா விட்டாரு. அது உன்னிடத்தில் இருக்கிற விடைத்தாளுப்பா, நீ என்ன எழுதுறியோ அதுதான் அது விடை. நம்ம என்ன விடை எழுதி இந்த இடத்தை விட்டு கடந்து போக போகிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நம் யாவரும் இந்த நல்ல ஆராதனையை முடிக்கும் வண்ணமாக 190வது பாடல், தாமதமின்றி இயேசுவை சேர், வேதத்தில் காட்டும் வழியே நேர் என்ற பாடலை நிறைவிகிதமாக நாம் யாவரும் பாடுவோம்.